கூட்டணி கட்சிகள் பலப்படுவதை பெரும்பாலும் பெரிய கட்சிகள் விரும்புறது இல்ல. ஏன்னா பெருசா வளர்ந்துட்டாங்கன்னா இவர்கள் நிர்பந்திப்பார்களோ அப்படின்ற இதுவெல்லாம் இருக்கலாம். ஆனா திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியா இருக்கிறதால விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து விட்டால் இப்ப திமுகவிற்கு போட்டி என்று அவர்கள் நினைக்கல. விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து விட்டால் அது திமுகவிற்கு பலமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புறாங்க. அந்த அடிப்படையில தான் இதை நாங்க பார்க்கிறோமே தவிர, அஹ், மையம் என்பது அரசியல் மையம் என்பது எங்களது செயல்பாடுகளில் தலைவர் திருமாவர்களது முன்னெடுப்புகளின் மூலமாக அரசியலின் மையமாக தொடர்ந்து தக்க வச்சிட்டு இருக்கிறதே ஒரு விளிம்பு நிலை மக்கள் கட்சியாக இருந்து பொதுநிலை கட்சியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் மிகப்பெரிய வெற்றியாக நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் பெரிய அரசியல் பின்புலம் எல்லாம் கிடையாது. பெரிய பணக்கார பின்புலமும் கிடையாது. ரெண்டாவது, யாருடைய அப்பாவும் பெரிய அரசியல் தலைவராக இருந்து அவர்கள் மூலமாக அரசியல் கைமாற்றி கொடுக்கப்பட்டதும் இல்லை. ஆனா சுயமாக தங்களது சொந்த காலில் வளர்ந்து நிற்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இவ்வளவு பெரிய அரசியல்ல இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நிற்கின்ற சாதனையே பெரிய சாதனை தான். அப்போ பலவிதமான முயற்சிகள் எடுத்து இதை தக்க வைத்துக் கொண்டிருப்பதில் தலைவர் திருமாவர்களுடைய பங்கு தான் மிகப்பெரியது. அதனால அந்த நம்பிக்கையை அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நேற்றைய பேரணியும் அதை உறுதி செய்திருக்கிறது என்று நான் நம்புறேன்.